ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். டுடே என்னோடய லைஃப் ஸ்டைல் தான் குட்டி ப்ளாகாக எடுக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங்கே நிறைய பாத்திரம்லாம் இருந்துச்சுங்க. எல்லாமே கழுவி எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க. ஏன்னா பாத்திரம் கழுவினாதாங்க நமக்கு நெக்ஸ்ட் வேலையே ஆகும். பாத்திரம் கழுவலை அப்படின்னா ஒரு வேலையும் நடக்காதுங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே டென்ஷன் ஆகுங்க பாத்திரம் கழுவலை அப்படின்னு இருந்தால். அதனால் சரின்னு சொல்லி பாத்திரம்லாம் கழுவி வச்சிட்ருக்காங்க. ஹெட்விக் பாத்திரம்லாம் கழுவி முடிச்சுட்டாங்க. சரி, ஓகே, கிச்சன் ஒன்று மாப் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் மாப் போட்டுட்டு இருந்தாங்க. ஹெட்விக் வந்துட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஹெட்விக் விளையாண்டதுக்கப்புறம் ஃபோன் பார்த்துட்டு, அம்மா அங்கே பாருங்கள் ஃபோனில் வீடியோ போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்கங்க. அப்போ அம்மா தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. விளையாண்டு முடிச்சுட்டு நானும் கொஞ்ச நேரம் அப்படியே பாத்திரம்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பால் காய்ச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்காக ஹார்லிக்ஸ்காண்டி பால் காய்ச்சிட்டு இருந்தாங்க தம்பிக்கு. ஹார்லிக்ஸ்னால் இன்னும் தம்பிக்கு ஹார்லிக்ஸில் இது கொடுத்தது இல்லைங்க. நாட்டு சக்கரை மட்டும்தாங்க நான் கொடுப்பேன். ஹார்லிக்ஸ் கொடுக்கறதுல எனக்கு இஷ்டம் இல்லைங்க. அதனால நான் ஹார்லிக்ஸ் இது கொடுக்க மாட்டேங்க. ஹோம்லேயே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தால் மட்டும்தாங்க ஹார்லிக்ஸ் கொடுப்பேன். இல்லைன்னா நாட்டு சக்கரையே போட்டு இதான் ஹார்லிக்ஸ்ன்னு சொல்லி ஏமாற்றி கொடுத்துருவேன். அவனும் குடிச்சிக்குவாங்க. தம்பிக்கு எப்போ ஹார்லிக்ஸ் கொடுக்குறதா இருந்தாலும் பால் புட்டி நல்லா சுடு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிட்டு தாங்க கொடுப்பேன். ஏன்னா கிருமி ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே வாஷ் பண்ணிட்டு தாங்க கொடுப்பேன். அதுக்கு இல்லைன்னா கொடுக்கவே மாட்டேங்க. ஹெட்விக் உள்ளேருந்து என்கிட்ட ஓடி வந்துட்டாங்க. அம்மா இருக்கனால மட்டும்தாங்க அம்மா கிட்ட இருக்கான். இல்லைன்னா நானே தாங்க வச்சுட்டு எல்லா வேலையும் பண்ணணும். என் கால் கீழே தான் நின்றுட்டுருக்கான். நான் அவனை வீடியோ எடுக்கல. சரி, ஓகே, பால் வேணும்னு கேட்டனால நான் சீக்கிரமாக பொட்டில் ஆற்றி கொடுத்தேங்க. ஹெட்விக்கு ஹார்லிக்ஸ் குடிக்கும்போது நம்ம பக்கத்துலேயே தாங்க இருக்கணும். இல்லைன்னா அழுவாங்க. நான் இருந்தாலும் சரி, அவங்க அப்பா இருந்தாலும் சரி, யாரோ ஒருத்தர் பக்கத்தில் இருக்கணுங்க. இல்லைன்னா அழுவான். அவங்க டேடி ஒர்க் போனனால நான் உட்காந்துட்ருக்கேங்க. நீ பாட்டி கூட விளையாட, அம்மா போய் வேலை பண்ணுற அப்படின்னு சொன்னதுக்கு விட மாட்டேன்ட்டாங்க. அதனால அவன் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாலெல்லாம் எடுத்து போட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவனும் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்கங்க. பால் விளையாட தூக்கி கீழே போட்டுருவாங்க. நம்ம போய் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணுங்க. அவங்க டாடி பழக்கினனால அதே ஹேபிட்டாக வச்சுருக்காங்க. அவன் தூக்கி வீசிடுவாங்க. நம்ம போய் எடுத்துகிட்டு வரணும். நான் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணவே தரமாட்டேங்க. அவன் ஃபோன் வந்து கேட்டாங்க. நான் ஃபோனில் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தரலங்க. எதுக்கு கேட்டான் அப்படின்னா சோட்டா பீம் வீடியோ பார்ப்பாங்க அவன் ஃபோனில். கொஞ்சம் நேரம் போட்டு மம்மி கேட்டாங்க. நான் போட்டு தர மாட்டேன்னு சொல்லிட்டேங்க. அப்போ ஃபோன் வேணும் அழுதுகிட்டே இருந்தாங்க. நான் ஃபோன் பாரு, ஃபோனில் நிறையா மாமா ஆண்டி எல்லாம் இருக்கேன்னு சொன்னாங்கங்க. அதுக்கு அவனை கூட பேசுடா அப்படின்னு சொன்னால் அவன் பேசிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்கங்க. ஹெட்விக்கை வச்சுட்டு எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாதுங்க. ஏதாவது பண்ணுறேன்னு சொன்னால் அவன் அழுவாங்க. அவங்க கூட விளாண்டுட்டே இருக்கணுங்க. அவன் நல்லா ஆக்டிவாக இருப்பான். தூங்கவே மாட்டாங்க. ஈவினிங் டைமில் ஒரு 4 o'clock 6 o'clock அந்த மாதிரி தாங்க தூங்குவான். 1 hour தாங்க தூங்குவான். நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவனும் வரேன்னு சொல்லிட்டு ஒரு அழுகாச்சுங்க. கீழே விழுந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டேங்க. இப்படியும் சமாதானப்படுத்தி உட்கார வச்சுட்டாங்க அம்மா கிட்ட. நான் போயிட்டு கொஞ்சம் அரிசியெல்லாம் ஊற வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டாங்க. கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா மார்க்கெட் எதுவும் போகலங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஹஸ்பண்டும் அப்பாவும் தாங்க போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. திங்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கடையில் வாங்குறதுக்காண்டி போயிருந்தாங்க. அப்போது இவனும் வரேன்னு சொல்லிட்டு ஒரே அழுகாச்சுங்க. நான் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அவர் எனக்கு முன்னாடி கூடெல்லாம் எடுத்துகிட்டு கேஷெல்லாம் எடுத்துகிட்டு ரெடியாக நின்றுட்டுருக்காங்கங்க போயிட்டு. ஹெட்விக் வெளியே ஓடி வந்துட்டாங்க. நான் அம்மா கிட்ட விட்டுட்டு வந்தேங்க. சாம்பார் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே ஓடி வந்து கிச்சனுக்குள்ளே வெங்காயத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு விளாண்டுருந்தாங்க. என்கிட்ட அம்மா இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேங்க. சாம்பார் வச்சிட்ருக்கேன், இருதாங்க வரேன் அப்படின்னு சொன்னாங்க. சாம்பார்னு சொன்னேன்னா அவன் நெய்யா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்க, அவனுக்கு எப்போ சாம்பார் வச்சாலும் நான் நெய் போட்டு தாங்க ஊட்டுவேன். நெய் வந்து கடையில் நான் வாங்க மாட்டேங்க. தம்பிக்கு வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. ஆமாங்க, தம்பியோட பால்லையே நான் ஆடை எடுத்து ஃப்ரிட்ஜில் கலெக்ட் பண்ணி வச்சுருவாங்க. மந்த்லி ஒன்ஸ் மட்டும் நான் நெய் காய்ச்சிக்குவாங்க. என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வீட்டில் தாங்க நாங்கள் வந்து பால் வாங்குகிறோம். பால் அவங்க கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்கங்க. தண்ணி ஊற்றாம நல்லா சுத்தமாக இருக்குங்க. அதனால ஆடை நல்லா திக்காக இருக்குங்க. அதனால நான் ஆடை எடுத்து வச்சுருவாங்க. சாம்பாருக்கு வெங்காயம் தாளிப்பு மட்டும் ரெடி பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து சாம்பார் வச்சு முடிச்சிட்டேங்க. இனி ரசம் வைக்கலைங்க. ஏன்னா ஹெட்விக் குட்டிக்கு சாம்பாரும் ரசமும் தாங்க மிக்ஸ் பண்ணி தாங்க நான் அவனுக்கு ஊட்டுவேன். அதனால ரசத்துக்காண்டி எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க.
ரசம் வைக்கலாம் அப்படின்னு போகும்போது கரெக்டாக சிலிண்ட்ரு வேறு முடிஞ்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் நான் சிலிண்ட்ருக்காரன் கால் பண்ணி சொன்னேங்க, சிலிண்ட்ரு தீர்ந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் அந்த அண்ணா குழந்தை இருக்கா அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 மேலே ஆகிடுச்சுங்க. அவர் வந்ததுக்கப்புறம் தாங்க நான் சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். பாட்டிக்கும் ஹெட்டுக்கும் அம்மாவுக்கும் காலையில் ரைஸ் வச்சேங்க. அதுவே போட்டுட்டு சாம்பார் மட்டும் ஊற்றி கொடுத்துட்டாங்க. அவங்க வந்து சாப்பிட்டுட்டாங்கங்க. அதுக்கப்புறம் பீட்ரூட் வந்து சர்வி வச்சுருந்தாங்க. அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாங்க. சிலிண்ட்ரு தீர்ந்தனால வெளியே வச்சு ஒரு மாதிரி ஆகிடும்னு சொல்லிட்டு சிலிண்ட்ரு வந்ததுக்கப்புறம் வெளியே எடுத்து கொஞ்சம் நேரம் வச்சுட்டாங்க ஃப்ரிட்ஜில் இருந்துட்டு. நான் பீட்ரூட்டுக்கு வெங்காயம்லாம் போட மாட்டேங்க. ஏன்னா பாட்டி இருக்காங்கங்க, தம்பி இருக்காங்கங்க, தொண்டையில் சிக்க வச்சுருவாங்க அப்படிங்கிறக்காண்டி வெங்காயம்லாம் போட மாட்டேங்க. கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளித்து விட்டுருவாங்க. தாளித்து முடிச்சுட்டு தேங்காயும் போட மாட்டேங்க. எங்கேயாவது பாட்டி சாப்பிட முடியாதுங்க, அவங்களுக்கு வந்து நெஞ்சு கறிக்கு வந்துடும். அதனால நான் அதெல்லாம் எதுவுமே போட மாட்டேன். ஆமாங்க, நம்ம என்ன சமைக்கிறது இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கவங்கள பற்றி யோசிச்சுட்டாங்க சமைக்கணும். நம்ம எப்படி இருந்தாலும் சாப்பிடுவோம், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே பாட்டியும் ஹெட்டுக்கு பற்றி தாங்க யோசிப்பேன். சரி அது வணங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தலைக்கு எண்ணெய் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டு எண்ணெய் வச்சுட்டு இருந்தாங்க. எண்ணெய் வச்சு 3 நாளுக்கு மேலே ஆகிடுச்சுங்க. தலைவலி வேறு வந்துடுச்சுங்க. ஹெட்விக் குட்டி அப்படியே தூங்கிட்டாங்கங்க. ஹெட்விக் குட்டி உள்ள வீட்டுக்குள்ளே தூங்கிட்டுருக்கான் பாருங்களேன். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சுங்க. பீட்ரூட்டு, சாம்பார், முட்டை, அச்சார் எல்லாம் வச்சு சாப்பிட எனக்கு பிடிக்கும். இந்த மாதிரி நிறையா காயெல்லாம் வச்சு சாப்பிட பிடிக்கும். சும்மா ரசம், சாம்பார் அந்த மாதிரி தனித்தனியாக சாப்பிடலாம் பிடிக்காதுங்க. நான் யாரையும் விட்டுட்டு தனியாக சாப்பிடவே மாட்டேங்க. எனக்கு சாப்பிட்றதுக்கு சங்கடமாக இருந்துச்சுங்க வீடியோ எடுக்கிறதுக்கு. ஈவினிங் கிளைமேட் நல்லா இருந்துச்சுங்க. மழை வர மாதிரி இருந்துச்சுங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. மேலே புறா எல்லாம் அழகாக உட்காந்துட்டு இருந்துச்சுங்க. குளிர் அடிக்கிறது போல் பாவம். ஹெட்விக் குட்டி எந்திரிக்கிறதுக்குள்ளே குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி குளிச்சுட்டு வந்துட்டாங்க. குளிச்சுட்டு வந்து பவுடரெல்லாம் எதுவும் போட மாட்டாங்க, சன்ஸ்க்ரீன் மட்டும் அப்ளை பண்ணுவாங்க. தம்பியோட ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் இருந்துச்சுங்க. சரி அதை மடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மடிச்சிட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்ட் கொஞ்சம் நேரத்துலேயே வரேன்னு சொன்னாங்கங்க. வரல போல், என்னன்னு தெரில, கால் பண்ணலாங்க. ஏன்னா August 24 தம்பியோட பர்த்டே, ட்ரெஸ் எடுக்க போகணும் அப்படின்னு பிளான். அதை பற்றி யோசிச்சு மைண்டு கொஞ்சம் அப்செட் ஆகிடுச்சுங்க. ஒரு விஷயம் சொல்கிறேங்க, நிறையா பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா அம்மா வீட்டில் இருக்காங்க, ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. ஒருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கஷ்டமாக இருக்குங்க. அதுக்குன்னு நான் கஷ்டம்னு சொல்ல வரலாங்க, சொல்கிறவங்களுக்காண்டி சொல்கிறேங்க. அம்மா வீட்டில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டிய வேலை நம்ம செய்யணுங்க. தம்பியோட ரெகுலர் யூஸ் ட்ரெஸ் எல்லாம் இதில் தாங்க வைப்பேன். தம்பி தூங்கிட்டு இருக்காங்க, இன்னும் எந்திரிக்கலைங்க. சரி பால் காய்ச்சி வச்சேங்க, பாலாடை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேங்க. இதாங்க நான் பாலாடை திக்காக தாங்க எடுப்பேன். நிறைய பேர் சொல்கிறாங்கங்க பாலாடை வந்து எடுத்தால் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பால் காய்ச்சி ஒரு 2 hours அப்படியே விட்டிங்கன்னா பாலாடை நல்லா திக்காகிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்கங்க. குழந்தைக்கெல்லாம் கடையில் வாங்கி தரதை விட இது நீங்களே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. நெய் காய்ச்சும் போது உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேங்க. ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கும்போது தாங்க காய்ச்சுவேன். ஏன்னா ஹெட்விக்கை வச்சுட்டு என்னால் வெண்ணெய் எடுக்கவே முடியாதுங்க, அவன் விட மாட்டான். நான் கண்டிப்பாக அது ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேங்க. என் ஹஸ்பண்டோட கேப் வேறு வந்துருச்சுங்க. வந்தோடனே காஃபி கேட்பாங்கங்க. அதனால சரி காஃபி வச்சிடலான்னு காஃபி வச்சுட்டாங்க. வந்தோடனே எனக்கு முறுக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எப்போவுமே மிட்டாய் தாங்க வாங்கிட்டு வருவாங்க. எனக்கு ஒன்று, ஹெட்விக் ஒன்று. அது அவங்களோட ஹேபிட்டுங்க. ஏன்னா எங்களுக்கு வாங்கி கொடுத்து பழகிட்டாங்கங்க. நாங்கள் ஏதாவது எதிர்பார்த்துட்ருப்போம்னு சொல்லிட்டு. அப்போது நான் மிட்டாயெல்லாம் வாங்கிட்டு வருவேனான்னு திட்டிகிட்டு இருந்தாங்க. அதனால இப்போ மிட்டாயில் இது வாங்கிட்டு வரதில்லைங்க. சிப்ஸ் எதுவும் வாங்கிட்டு வந்துருந்தாருங்க. அப்போ சரி சொல்லிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லான்னு சொல்லி சாப்பிட்டு கொண்டு பேசிகிட்டு இருந்தோங்க. ஓகேங்க, பாய்ங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.